குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 PCSI எக்ஸாமுக்கான முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 2ல் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி ஒன்று முதல்ல பார்த்தீங்கன்னா கீழடி எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது அப்படின்றது முக்கியமான கொஸ்டின். வைகை ஆற்றங்கரையில் அமைந்திருக்குது. ஓகேங்களா, இதுவும் நடப்பு நிகழ்வு தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்தது ரத்த அறிவால் செல், அதாவது ரத்த சோகை நோய் எந்த ஆண்டை முழுவதும் ஒழிப்பதற்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2047 வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக ஒழிக்கணும் அப்படின்னு நம்ம இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அடுத்து ஜூப் என்பது ஒரு டேஷ் செயலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான கேட்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணவு விநியோக செயலி. ஓகேங்களா, இந்த ஆப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4வது கொஸ்டின், 2023ஆம் ஆண்டில் இந்திய அரிசி மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒடிசாவில் நடைபெற்றது. சரிங்களா, அடுத்தது எந்த ஆண்டுக்குள் யானைக்கால் நோயினை அகற்ற இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2027 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து முழுமையாக யானைக்கால் நோயை அகற்றுவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அடுத்தது 18வது உலக பாதுகாப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்கே நடைபெற்றதுன்னா ஜெய்ப்பூரில். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2023 நம்ம எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து கூகுள் நிறுவனத்துடைய உரையாடும் மென்பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிராட் ஏஐ. ஓகேங்களா, இந்த சேட் ஜிபிடி இருக்குங்களா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் ஏஐ அப்படின்ற நிறுவனத்துடைய தான் உரையாடல் தான் சேட் ஜிபிடி. ஓகேங்களா, கூகுள் நிறுவனத்தோட வந்து பிராட் ஏஐ. ஓகேங்களா, அடுத்தது லோரா என்பது ஒரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோரா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏவுகணை அமைப்பு. ஓகேங்களா, அடுத்தது இந்தியாவின் மிகப்பெரிய ஹெலிகாப்டர் தயாரிப்பு ஆலை எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹால்ஸ் ஹெலிகாப்டர் ஃபேக்ட்ரி. இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது அகலிகை என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜெயபிரகாஷ். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காலத்திற்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அக்டோபர் 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அட்டாச் ஆகி வந்துடும். இதனுடைய ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு வந்து நம்ம கட்டண சலுகை வழங்குறோம். எனவே மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டண சலுகையை பயன்படுத்தி இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.